நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பிரியமானவர்களே, நம்மை நாம் வஞ்சியாதபடிக்கு என வேதம் கூறுகிறது. எப்படி நம்மையே நாம் வஞ்சிக்க முடியும் என நாம் நினைக்கலாம். நாம் ஒரு நேர்மையான கிறிஸ்தவர்களாக, தவறாமல் ஆலயம் செல்பவர்களாக, வேதபாட வகுப்புகளுக்கு செல்பவர்களாக காணப்படலாம். அவை மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் காரணிகளாக இருக்க முடியாது. மாறாக நாம் வேதத்தின்படி செயல்படுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஆனால் நாம் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவர் கூறுகிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. நாம் என்றாவது பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நமக்கு வேண்டியவர்களிடத்தில் மட்டுமல்ல, எல்லாரிடத்திலும் என வேதம் கூறுகிறது. லேவியராகமம் 19 அதிகாரம் 2 ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று. ஆனால் உண்மையிலே நம்முடைய வாழ்விலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதிலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற வரிகள் நினைவில் உள்ளதா? நாம் அப்படித்தான் மன்னிக்கிறோமா? நாம் மன்னிப்பை அளிக்காத பட்சத்தில் தேவனிடத்தில் நாம் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? யோவான் 17:16 இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று. நாம் உறுதிபட கூற முடியுமா நம்மிலே உலகம் காணப்படவில்லை என்று? இன்னும் அநேக காரியங்களை வேதத்திலிருந்து உதாரணங்களாக கூறிக்கொண்டே போகலாம். இப்படி பல காரியங்களில் நாம் வேதத்தோடு ஒத்துப்போகிறோமா? நம்முடைய வாழ்க்கை வேதத்திற்கு முரணாகத்தானே காணப்படுகிறது. இப்படி இருக்க நாம் பரலோகம் செல்வோம் என எண்ணிக்கொண்டிருப்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக காணப்படுவோம். 1 யோவான் 2:4 சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை என்று. எனவே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். சத்திய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாகவும் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.